ஹலோ மக்களே, ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம புவனேஸ்வரி பார்வதி சேர்ந்த மாதிரி பண்ண சூழ்ச்சி வேலைக்கெல்லாம் ஆப்பு வைக்கிற மாதிரி நம்ம மாயா புவனேஸ்வரிக்கு சரியான பதிலடி கொடுக்குறாங்க. மாயாவும் சீனுவோட கடின உழைப்புனால கடைசி நேரத்தில் எல்லா ட்ரெஸ்ஸையும் சரி செய்து அந்த இடத்துல பாக்ஸுக்குள்ளே ஃபில் பண்ணி டெலிவரிக்காக தயார் நிலையில் இருக்கும்போது புவனேஸ்வரியும் கரெக்டான சமயத்தில் அந்த ஆர்டர் அவங்க கைக்கு கிடைக்கக்கூடாது, எல்லாத்தையுமே எரிச்சிட வேண்டியதான் அப்படின்னு ஒரு ஆள் அனுப்புகிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம வைஷ்ணவியோட உதவினால நம்ம மாயா செம அதிரடியாக வந்து எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்துறாங்கன்னே சொல்லலாம். மாயாவும் சீனுவும் இந்த வாட்டியும் ஜெயிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம மாயாவுக்கு பார்வதி அடிக்கடி புவனேஸ்வரி கிட்ட பேசிட்டு இருக்க விஷயம் தெரிய வருது. பார்வதிய சரியா வெளுத்தெடுக்கிறாங்க. இது நல்லாட்டு நீங்க அந்த புவனேஸ்வரிக்கு தான் வேலை செய்துட்டு இருக்கீங்கல்ல, வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே அவளுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. இனிமே இதை நான் சும்மா விட போறதில்ல, இப்பவே பெரியப்பா கிட்ட சொல்லி இதை நான் தடுத்து நிறுத்த போறேன் அப்படி சொல்லும்போது பார்வதியை நம்ம மாயாவோட காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. தயவு செய்து இப்படி பண்ணாத மாயா, நான் மட்டும் இந்த மாதிரி செய்தேன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா என்னோட ஹஸ்பண்ட் என்னை விட மாட்டாங்க, அந்த நிமிஷமே இந்த வீடை விட்டு வெளியில துரத்திடுவாங்க, என்ன மன்னிச்சிடு மாயா, நான் இனிமே இப்படி பண்ணவே மாட்டேன்னு சொல்லும்போது நம்ம மாயாவோ பார்வதிட்ட இருக்க மொபைல் போனை வாங்கிடுறாங்க. கரெக்டா புவனேஸ்வரிட்ட இருந்து நம்ம பார்வதிக்கு ஃபோன் கால் வரும்போது மாயாவும் அதை எடுத்து புவனேஸ்வரிய மரியாதை இல்லாம பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டுட்டு இருந்த புவனேஸ்வரி, என்ன பார்வதி, நான் பேசுவேன்னு தெரிஞ்ச பிறகும் நீ இந்த மாதிரிலாம் சொல்ற, என்ன எனக்கு மேல இருக்க பயம் எல்லாம் உனக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாயாவும் பார்வதி மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாங்க. இனிமே நீ சொல்றது எதுவுமே நான் கேட்டு நடக்க முடியாதுடி அப்படி சொல்லும்போது புவனேஸ்வரியும் ஒரு கோபத்தில் அந்த ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. மாயாவும் இனிமே நம்ம பார்வதி சித்திக்கு இந்த ஃபோனே காலே வராது, அதனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. அதே சமயத்தில் சிவராமனும் அப்புக்குட்டி இந்த வாட்டி நான் பிக்கப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பைக்கில் நம்ம அப்புக்குட்டியை கூட்டிகிட்டு வராங்க. அந்த சமயத்தில் நம்ம அப்புக்குட்டியை ஜாலியாக இருந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு இடத்துல இடிபடுது. அதை பார்க்கும்போது அதில் கருப்புசாமி துணைன்னு இருக்கதை நம்ம சிவராமன் கவனிக்கிறாங்க. சிவராமனுக்கு ஏதோ புரிய ஆரம்பிக்குது, அப்புக்குட்டிக்கு ஏன் இந்த மாதிரி ஆயிட்டுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்தவுடனே அப்புக்குட்டி ரொம்பவே டயர்டாக இருக்கதை பார்த்துட்டு இருந்த நம்ம வீட்டில் உள்ள ஆட்களும் என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது நம்ம சிவராமனும் நடந்ததை சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே பார்வதி அப்படியே பதட்டாகிறாங்க. என்ன அப்போ உனக்கு எதுவுமே ஆகலையே, எதுக்காக இப்படி பிள்ளையை கூட்டிகிட்டு போகும்போது கவனமாக கூட்டிகிட்டு போக மாட்டீங்களா அப்படி சொல்லும்போது சிவராமனும், நான் நல்ல கவனமாக தான் கூட்டிகிட்டு போனேன், ஆனால் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் எப்படி ஆச்சுன்னு தெரியல, நல்ல வேளை அப்புக்குட்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த காயமும் ஏற்படலைன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜானகியும் ரகுராமும் என்னாச்சு, எதுக்காக இப்படி நடந்துன்னு புரியலையே அப்படி சொல்லும்போது நம்ம சிவராமன் எல்லாருமே சேர்ந்த மாதிரி குடும்பமாக சாமி கும்பிடும்போது சிவராமனுக்கு அப்படியே சாமி ஆட்டம் வருது. கருப்பு சாமி மாதிரி ஆட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் அப்புக்குட்டி எல்லாரும் இருக்கும்போது நம்ம சிவராமனும், நான் வந்து ஏற்கனவே இந்த பையன் பிறக்கும்போது எனக்கு ஒரு காணிக்க வைப்பேன்னு சொன்ன அந்த வேண்டுதலை நீ இன்னும் நிறைவேற்றாமல் இருக்கிறியே அப்படி சொல்லிட்டு சத்தம் போடும்போது அதெல்லாம் கேட்டுட்டு இருந்த குடும்பத்தில் உள்ளவங்களும், சரி சாமி நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் நடந்துக்கலாம், உங்கள் கோவிலுக்கே வந்து நாங்கள் வந்து இந்த காணிக்கையை செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட சிவராமனும் கொஞ்சம் அமைதி ஆகிடுறாங்க. சிவராமனுக்கு நடந்தது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ரகுராமன் நம்ம சிவராமன் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அப்புக்குட்டிக்கு பிறந்த டைமே அந்த கருப்பு சாமிக்கு நீ ஒரு வேண்டுதல் பண்ணியிருக்கல, அதை இந்த வாட்டி நிறைவேற்றிட வேண்டியதான், நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வேண்டுதலை நிறைவேற்றதுக்காண்டி கிளம்புவோன்னு சொல்லிட்டு நம்ம சிவராமன் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சிவராமனும், சரிண்ணா நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும், கண்டிப்பாக இந்த வேண்டுதல் நிறைவேற்றி ஆகணும், அந்த வேண்டுதல் பாக்கி இருக்கனால தான் அப்புக்குட்டியும் நானும் பைக்கில் போகும்போது இந்த மாதிரி நடந்திருக்கோன்னு சொல்லிட்டு சிவராமனும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் புவனேஸ்வரி அருந்ததி எல்லாரும் சேர்ந்து, சரி மாயாவுக்கு என்னாச்சு, கரெக்டான சமயத்தில் எல்லாம் ட்ரெஸ்ஸையும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்கலான்னு சொல்லிட்டு அதை விசாரணை பண்ணும்போது மாயா சீனு உதவி மட்டும் இல்லாமல் ஜானகி அப்படின்னு எல்லாருமே ஊர் மக்களோட உதவியோட மாயா அந்த ட்ரெஸ் எல்லாமே கரெக்டாக தச்சு கொடுத்துட்டா அப்படிங்கிற நியூஸு நம்ம புவனேஸ்வரியோட காதில் வருது. புவனேஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நம்ம என்னதான் செய்தாலும் எல்லாமே இப்படி சொதப்பிட்டால இந்த மாயா ஏதாவது பண்ணி கடைசி நேரத்தில் நம்மளை தோக்கடிச்சிடா, இந்த வாட்டி அவெல்லாம் தப்பிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
அருந்ததியும் சொல்லும்போது புவனேஸ்வரியும் ஆட்களை கூப்பிட்டு நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் செய்யணும். அந்த மாயா வந்து எப்படி இருந்தாலுமே கூடிய சீக்கிரத்தில் அந்த துணி எல்லாத்தையுமே டெலிவர் பண்ணதுக்காண்டி பாக்ஸுக்குள்ளே அடைச்சி வச்சு அதை வந்து ஒரு வண்டியில் ஏற்றிட்டு இருப்பா. அந்த வண்டியை மடக்கி நம்ம எப்படியும் அதில் ஒரு பொருள் வச்சு அது மொத்தமாக எரிய மாதிரி ஒரு செயலை செய்யணும்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி அந்த ஆள்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அருந்ததியும் அதுக்கு உறுதுணையாக இருந்துட்டு இருக்காங்க. புவனேஸ்வரி கிட்ட சித்தி நீங்கள் பண்ணது சரியான ஐடியா தான். இது மட்டும் நடந்துச்சுன்னா சீனுவோட கடை சுத்தமாக போயிடும். இனி அவங்களுக்கு எந்த லாபமும் வராது. பயங்கர நஷ்டத்தில் ஆடி வாங்கிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருந்ததியும் புவனேஷ் கிட்ட சொல்லும்போது புவனேஸ்வரியும் ஆமாம் இருந்தது அதுக்காக தான் நான் எதிர்பார்த்துட்டே இருக்கேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் எல்லாமே நம்ம அருந்ததியோட அசிஸ்டன்ட் வைஷ்ணவிக்கே தெரிய வருது. வைஷ்ணவியும் மாயமா ரொம்பவே நல்லவங்க. எதுக்காக அருந்ததி இப்படிலாம் பண்ணுறான்னு புரிய மாட்டேங்குது. அருந்ததி கிட்ட போய் அவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பாப்பிமா நீ இப்படிலாம் கிடையவே செய்யாது. இப்போ எதற்காக இப்படி மாறி போயிட்டு அப்படின்னு சொல்லும்போது அருந்ததியும் பின்ன என்ன அவளை செய்ய முடியும். நான் இத்தனை வருஷமாக நடத்திட்டு இருந்த இந்த டான்ஸ் ஸ்கூலில் அவள் ஒருத்தையாக இருந்து மூட வச்சுட்டா. இனி அந்த சீனுனால அந்த கடையை நடத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. என்ன இருந்தாலும் வைஷ்ணவிக்கு மாயா செய்த நல்ல வேலைகள் எல்லாமே ஞாபகத்து வருது. அன்னைக்கு கோவிலில் வச்சு அந்த மாயாமா தான் நம்மளை காப்பாற்றுனாங்க. எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு வைஷ்ணவியும் யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த துணி குடோன்ல இருந்து எல்லாத்தையுமே அந்த பாக்ஸுக்குள்ளே அடுக்கி வச்சிட்டு இருக்கும்போது நம்ம மணி சிவராமன் எல்லாருமே நம்ம மாயாச்சினுக்கு உறுதுணையாக இருந்துட்டு இருக்காங்க. நம்ம மணியும் மருமகளும் எல்லாம் கரெக்டாக தானே நடந்துட்டு இருக்கு. கரெக்டான சமயத்தில் டெலிவர் பண்ணலாம். நீ எதுக்குமே கவலைப்படாத. இது ஒரு பெரிய ஆர்டர். நம்ம இதை மட்டும் கரெக்டாக முடித்தோன்னா சீனுக்கு இன்னும் நிறைய ஆர்டர் கிடச்சி நம்ம கடை ரொம்ப பெருசாயிடும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாயாவும் நீங்கள் எல்லாருமே குடும்பமாக இருந்து ஒற்றுமையாக இதை செய்தனால தான் எங்களால் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் சீனுவும் ரொம்ப சந்தோஷமாக அந்த பாக்ஸுக்குள்ளே எல்லா துணியும் அடுக்கி அப்படியே அந்த வண்டியில் ஏற்ற வைக்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த வண்டி ஓட்டக்கூடிய ஆள் புவனேஸ்வரியோட ஆளாக இருக்குது. புவனேஸ்வரி அந்த ஆளுக்கிட்ட நான் சொன்ன மாதிரியே செய்தியேன்னா உனக்கு நான் நிறைய பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம மாயாவும் சீனுவும் இது தெரியாமல் அந்த ஆளுக்கிட்ட அந்த வண்டியை ஒப்படைச்சி கரெக்டாக டெலிவர் பண்ணிடுங்கன்னு கொடுத்துட்றாங்க. நம்ம சீனுவும் சரி அடுத்த வேலைகளை பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அந்த வண்டியும் போயிட்டுருக்கு. இடையில அவங்க ஃபோன் பண்ணி நம்ம சீனுக்கிட்ட நான் போயிட்டுருக்கும்போது வண்டி திடீர்னு ஸ்டாப் ஆகிட்டு சீக்கிரமாக வாங்கன்னு சொல்லும்போது இதெல்லாம் கவனித்து நம்ம மாயாவும் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. சீனுவும் அந்த வண்டி இடையில ஸ்டாப் ஆகிட்டா நான் என்னென்னு போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த சைக்கிள் கேப்பில் அந்த வண்டி ஓட்டினாலும் சரி நம்ம புவனேஸ்வரி அம்மா சொன்ன மாதிரி செய்திடலான்னு அந்த பொருளை தூக்கி அந்த பாக்ஸுக்கு இடையில வைக்கிறாங்க. இது எதுவுமே நம்ம சீனுக்கு தெரிய மாட்டேங்குது. மாயாவும் நல்லபடியாக டெலிவர் பண்ணிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இருந்துட்டு இருக்கும்போது வைஷ்ணவி ரொம்ப பதட்டமாக வராங்க. அவங்களை கவனித்த மாயாவும் என்னாச்சு எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க அப்படி கேட்கும்போது இல்லை மாயாமா இங்கே நடக்கிறது எதுவுமே சரியில்லை. அங்கே நீங்கள் வண்டியில் அந்த துணியெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கீங்கல்ல அந்த இதில் வந்து ஒரு செயலை பண்ண போகிறாங்க. ஒரு பொருள் மூலமாக மொத்த துணியை எரிக்கலான்னு ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க அந்த புவனா அப்படிங்கிற எல்லா விஷயமும் நம்ம மாயாவுக்கு தெரிய வருது. நம்ம சீனுவும் சரி வண்டி ஸ்டார்ட் ஆகலையே சரி நான் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணதுக்கு தயாராக இருக்கும்போது செம அதிரடியாக மாயா வந்து நம்ம சீனுவை தடுத்து நிறுத்துறாங்க. சீனு இந்த வண்டியிலேருந்து இப்போவே இறங்கிரு அதில் வந்து ஒரு பொருள் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சீனுவும் அதுலேருந்து இறங்குறாங்க. அதே சமயத்தில் வைஷ்ணவி அதில் வச்சுருந்த பொருளை எடுக்கும்போது அவங்களுக்கு காயம் ஏற்படுறதே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் மாயாவும் சீனுவும் செம அதிரடியாக சேர்ந்து அந்த ட்ரெஸ்ஸை எல்லாத்தையுமே கரெக்டான சமயத்தில் டெலிவர் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம்.